அஸ்ஸலாமு அலைக்கும். மாலை நல்வந்தனங்கள். புத்தளவாழ் வாக்காளர் பெருமக்களே, எதிர்வரும் மாநகர சபை தேர்தல் தொடர்பாக மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன். 2 நாட்களுக்கு முன்னால் நடந்த என்பிபியின் 2வது தேர்தல் பிரச்சார கூட்டத்திலே பல முக்கியஸ்தர் கலந்து கொண்டு உங்களுடைய பல பிரச்சனைகள், நீங்கள் உங்கள் மனதில் எழுந்த பல பிரச்சனைகளுக்கு, கேள்விகளுக்கு அவர்கள் நேரடியாக விளக்கங்களை தந்தார்கள். அந்த அடிப்படையிலே எங்களுடைய மேயரல் கேண்டிடேட் ரின்சாத் அவர்களும் உங்களுக்கு தன்னுடைய எதிர்கால திட்டம் பற்றியும் மிக விரிவாக எல்லா விடயத்தையும் சொல்லியிருந்தார். அதிலே குறிப்பாக ஒரு விடயத்தை மேலதிகமாக உங்களுக்கு நான் சொல்லி வைக்க விரும்புகின்றேன். அதை அவர் தவற விட்டுவிட்டார் என்று நினைக்கின்றேன். அவருடைய அனுமதியுடன் உங்களுக்கு அதை நான் இங்கே சொல்ல வருகின்றேன். அதற்கு முன்பாக இந்த தேர்தல் தொடர்பாக வேறு பல விஷயங்கள் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றன. அதாவது புத்தளத்து மேடையிலே குறிப்பாக அதை உங்களுடன் பகிர்ந்துவிட்டு மீண்டும் என்னுடைய அடிப்படை விஷயத்துக்கு செல்கின்றேன். இந்த தேர்தலிலே எதிர்க்கட்சி, அதாவது என்பிபிக்கு எதிராக போட்டியிடும் அத்தனை கட்சிகளும் தங்களுடைய தேர்தல் பிரச்சார மேடைகளிலே உண்மைக்கு புறம்பான பல விடயங்களை மக்களுக்கு சொல்வதன் மூலம் அவர்களை திசை திருப்புவதற்கு, அவர்களுடைய சிந்தனை ஓட்டத்தை வேறு வழியில் திருப்புவதற்கு, அவர்கள் நேராக சிந்திக்க விடாமல் தடுப்பதற்கான சகல முயற்சிகளையும் செய்து வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். குறிப்பாக இந்த இரட்டைக்குடி மேடையிலே, அதாவது வாடகைக்கு அமர்த்தப்பட்டுள்ள இந்த இரட்டைக்குடி மேடையிலே அன்று ஒரு முக்கியமான விடயம் சொல்லப்பட்டுள்ளது. அதற்கான விளக்கத்தை சொன்னவரிடமும் அந்த கட்சியின் தற்காலிக புத்தள தலைவருமாகிய இசாம் அரிக்கார் அவர்களிடமும், அந்த கட்சியில் போட்டியிடும் முக்கிய உறுப்பினர்களான அஷாத் மாஸ்டர் அவர்களுக்கும் மற்ற ஏனைய அந்த கட்சியின் தீவிர ஆதரவாளர்களுக்கும் இந்த விடயம் தொடர்பாக என்னுடைய கரிசனை, என்னுடைய ஒரு ஆதங்கத்தை, என்னுடைய ஒரு கேள்வியை முன்வைத்திருந்தேன். இதுவரை அவர்கள் அதற்கான எந்த ஒரு விடையையும் அல்லது எந்த ஒரு விளக்கத்தையும் அவர்கள் தருவதாக தெரியவில்லை. அதான் அன்று கூறப்பட்ட ஒரு விடயம்தான், புத்தளத்திலே ஒரு தனிக்கட்சி அமைப்பதன் மூலம்தான் எமது ஊருக்கும் எமது சமூகத்துக்கும் பல சேவைகளை பெற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு விடயம். அதற்கு அவர்கள் சொல்லிய காரணங்களையும் நீங்கள் அறிவீர்கள். மறைந்த மர்ஹூம் அஷ்ரஃப் அவர்கள் தனிக்கட்சி அமைத்ததன் மூலம் அவருடைய பிரதேசத்துக்கு, கிழக்கிழங்கைக்கு எல்லா விதமான அபிவிருத்திகளை கொண்டு சென்றார் அப்படி என்று. ஆனால் அந்த இடத்திலே அவர்கள் பிழையாக ஒரு விளங்கி வைத்துள்ள விடயம்தான், அஷ்ரஃப் அவர்கள் தனிக்கட்சியை கட்டியதன் மூலமாகத்தான் தன்னுடைய தான் பிரதிநிதித்துவப்படுத்திய அந்த கிழக்கு மாகாணத்துக்கு அபிவிருத்திகளை கொண்டு சென்றால், அல்லது அப்படி இருந்தால் தான் அபிவிருத்தியை கொண்டு செல்லும் என்ற ஒரு பிழையான தகவல்கள் தான் உங்கள் முன்னிலையில் வைக்கப்பட்டது. அவர்களிடம் நான் கேட்ட குறுக்கு கேள்விதான், அஷ்ரஃப் அவர்கள் அந்த காலத்தில் ஏற்பட்ட ஒரு அரசியல் சூழ்நிலையை பாவித்து அதையே ஒரு அரசாங்கத்துக்கு பல விதமான அழுத்தங்களாக கொடுத்து தனக்கு தேவையான மந்திரி பதவிகளையும் அதே நேரத்தில் சமூகத்துக்கு தேவையான பல தொழில் வாய்ப்புகளும் இன்னும் பல அபிவிருத்திகளையும் செய்து கொடுத்தாரே அல்லாமல், தனிக்கட்சி அமைத்து அல்லது தனிக்கட்சி கட்டுவதன் மூலம்தான் மக்கள் தங்களுடைய அபிலாசைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு பிழையான அரசியல் தத்துவத்தை அவர் முன்வைக்கவும் இல்லை. ஒரு பிழையான வழிநடத்தலை உங்களுக்கு அவர் காட்டவும் இல்லை. இருந்த பொழுதிலும் இவர்கள் ஏதோ என்ன காரணத்துக்காக அப்படியான ஒரு பொய் பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள். ஆனால் அவர்கள் சொல்லிய அந்த கருத்தில் மிக முக்கியமாக அவர்கள் விளங்கப்படுத்த வேண்டிய ஒரு தேவைக்குட்பட்ட விடயம்தான், அவர்கள் இன்று வாடகைக்கு அமைத்துள்ள இந்த இரட்டை கொடியின் மூலம் அந்த பிரதேசம், கிழக்கு மாகாணம், அதாவது கிழக்கு மாகாணத்தில் எந்த பிரதேசத்தில் அந்த இரட்டைக்குடி கட்சியின் தலைவர் உள்ளாரோ, எங்கே அந்த கட்சி அமைக்கப்பட்டதோ, அந்த கட்சியின் மூலம் இதுவரை அந்த பிரதேசம் அடைந்து கொண்ட அபிவிருத்திகள் என்ன என்று கேட்டால் கூட அவர்களுக்கு ஒன்றுமே சொல்ல தெரியாது. என்றால் அப்படி ஒன்று நடக்கவும் இல்லை. இதுவரை சுமார் 10-15 வருடங்களாக இந்த இரட்டைக்குடி அரசியல் நீரோட்டத்திலே இயங்கிக் கொண்டு இருக்கின்றார்கள். இதுவரை அவர்கள் ஒரு ஆசனத்தை பெறவும் இல்லை. அதை வைத்து அரசாங்கத்திடம் பேச்சுவார்த்தை நடத்தவும் இல்லை. எந்த ஒரு தேர்தல் வருவதற்கு முன்னால், அது மாகாண சபை தேர்தலாக இருக்கட்டும், அல்லது உள்ளூராட்சி அமைப்பு தேர்தலாக இருக்கட்டும், அல்லது பொது தேர்தலாக இருக்கட்டும், இவற்றிலெல்லாம் எப்படியாவது தங்களுக்கு ஒரு தேசிய பட்டியல் கிடைக்குமா, அல்லது போனஸ் ஆசனம் கிடைக்குமா, அல்லது லிஸ்ட் பியில் இருந்து ஒரு ஆள் எங்களுக்கு அனுப்புவார்களா என்று தான் தேடிக்கொண்டு இருக்கின்றார்கள். அதனால் தான் எல்லா தேசிய கட்சிகளாலும் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் இன்று ஓரமாக ஒதுங்கி நிற்கின்றார்கள் என்ற ஒரு விடயத்தை மறந்துவிட்டு, அல்லது அதை பற்றிய போதிய அளவு சிந்தனை இல்லாமல்
அதை கொண்டு வந்து புத்தள மக்களை ஏமாற்ற பார்க்கின்றார்கள் இந்த இரட்டை குடிக்காரர்கள். இதுதான் கட்சியுடைய நிலைப்பாடு. ஒரு தனி கட்சி அமைப்பதன் மூலம்தான் புத்தளத்துக்கு அபிவிருத்தியை கொண்டு வரலாம் என்ற ஒரு அடிமட்ட அரசியல் வங்குரோத்துத்தனத்தை அங்கே காட்டுகின்றார்கள். சரி, இவர்கள் இப்படி இருக்கும் பொழுது ஏனைய கட்சியில் உள்ளவர்கள் என்ன சொல்கின்றார்? உதாரணமாக மரக்கட்சிக்காரர்கள் அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்றால், எங்கே நடக்கும் ஒரு விடயத்தை, அதாவது நம் சமூகத்தை மாத்திரம் சுண்டி இழக்கும் ஒரு விடயத்தை, நம் சமூகத்துக்கு மிகவும் மன அழுத்தத்தை கொடுக்கும் விடயத்தை, உலகளாவிய ரீதியிலே உள்ள முஸ்லீம்களுக்கும் மனிதத்தை நேசிக்கும் மக்களுக்கும் ஒரு பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கும் விடயத்தை, மன அழுத்தத்தை கொண்டிருக்கும் ஒரு விடயத்தை, மனிதனையும் செத்து கொண்டிருக்கின்றது என்பதை பார்த்து கொண்டிருக்கும் இந்த விடயம், அதாவது பலஸ்தீன் விவகாரத்தை இங்கே மேடைகளிலே கதைத்து இவர்கள் ஏதோ புத்தளத்தில் மாநகர சபையை கைப்பற்றுவதன் மூலம் பலஸ்தீனத்துக்கு விடுதலை அளித்து கொடுத்து விடுவார்கள் அல்லது இஸ்ரேலுக்கு ஏதோ செய்து விடுவார்கள் என்ற விதமான ஒரு விளக்கமில்லாத, அவர்களுக்கு விளக்கமில்லாத ஒரு விடயத்தை மக்கள் முன்வைக்கின்றார். மக்களை இப்படியான ஒரு சலசலப்புக்கெல்லாம் நாங்கள் அஞ்சக்கூடாது. எங்கேயோ நடக்கும் விடயங்கள் எல்லாம் காட்டி இதுவே புத்தள மாநகரத்துக்குள்ள பெரிய ஒரு விடயமாக காட்டி உங்களுடைய மூளையை சலவை செய்ய முயற்சிப்பது மிகவும் அருவருக்கத்தக்க ஒரு விடயமாகும். இது மாத்திரமல்ல, இந்த பலஸ்தீன விவகாரம் இத்துடன் முடியவில்லை. அவர்கள் 2 நாளைக்கு முன்னால் ஆதம்பாவா என்ற கிழக்கு மாகாண ஒரு தேசிய பட்டியல் என்பிபி பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் வாய் தவறி சொல்லிய ஒரு விடயத்தை, வாய் தவறி, இது அப்பட்டமாக தெரிகின்றது. அவர் பேசிய அந்த வீடியோவை பார்க்கும் பொழுது இவர் தவறுதலாக சொல்லிவிட்டார். அதாவது யாழ் பிரதேசத்திலே தமிழிலே பேச முற்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ராஜபக்ச அவர்கள் பிழையாக சொல்லிவிட்டோம் என்பதை சமாளிப்பதற்காக தன்னத் மினிசு டாம் என்னவா டூம் என்னவோ அஹமத்தமாய் அப்படி என்று சொன்னால் போல இந்த ஒரு உண்மையிலேயே ஒரு ஜெனுவின் மிஸ்டேக், ஒரு திட்டமிடப்படாத ஒரு சருகல், ஒரு பிழை நடந்துவிட்டது என்பதை கூட பொருட்படுத்தாமல் அந்த ஆதம்பாவா சொல்கின்றார்களாம், இந்த என்பிபி கட்சியை தவிர வேறு எந்த கட்சிக்கும் தைரியம் உண்டோ, நாங்கள் தொடர்ச்சியாக இஸ்ரேலின் இருப்புக்காக, இஸ்ரேலின் வெற்றிக்காக, இஸ்ரேலின் நன்மைக்காக நாடு பூராவும் போராடினோம், நாடு பூராவும் ஆர்ப்பாட்டங்கள் செய்தோம், நாடு பூராவும் போஸ்டர்கள் ஒட்டினோம் என்ற விதமான ஒரு கருத்தை அங்கே முன்வைத்தார்கள். உண்மையில் அவர் சொல்ல வந்தது அது அல்ல. இன்று இலங்கையில் இருக்கும் எந்த கட்சிகளை விடவும், எந்த அரசியல் கட்சிகள் விடவும் பலஸ்தீன மக்களின் மீது அக்கறையும், பலஸ்தீன் இந்த போராட்டத்தில் ஒரு ஈடுபாடு என்பது அங்கே என்ன நடக்கின்றது, மனித நேயத்துக்கு எதிரான யுத்தம் நடக்கின்றது என்பது உறுதியாகவும், என்றுமே இஸ்ரேல் செய்வதற்கு தங்கள் எதிரானவர்கள், இஸ்ரேல் செய்யும் அத்தனை மனித நேயமற்ற விடயங்களுக்கும் தாங்கள் எதிரானவர்கள் என்று சொல்வது மாத்திரமல்ல, ஐக்கிய நாடு சபையின் பொது சபையிலே இஸ்ரேலுக்கு எதிராக செய்யப்பட்ட அந்த தீர்மானத்தையும் ஐக்கிய நாடு சபையின் காரியதர்சி அவர்களினால் சொல்லப்பட்ட விடயம், அதாவது இஸ்ரேல் எல்லை முதிர்கின்றது, அவர்கள் மனித நேயத்துக்கு எதிரான ஒரு விடயத்தை செய்கின்றார்கள், அங்கே இன அழிப்பை செய்கின்றார்கள் என்று ஐக்கிய நாடுகள் சபையின் செயலர் சொல்லும் பொழுது, எஸ், அதற்கு ஆதரவாக அது அப்படித்தான், இஸ்ரேல் அப்படித்தான் செய்கின்றது என்பதை சரி என்று சொல்வதற்காக, அதாவது இஸ்ரேல் செய்வது சரியல்ல, எங்களுடைய ஐக்கிய நாடு சபையின் செயலர் சொல்லுவது சரி, இஸ்ரேல் செய்வது பிழை என்பதற்காக ஐக்கிய நாடு சபையின் பொதுச்சபை அந்த தீர்மானத்திலே கையெழுத்து விட்டவர்களும் இந்த ஜேவிபி அரசாங்கம் என்பதை, என்பிபி அரசாங்கம் என்பதை மறந்துவிட்டு இப்பொழுது சொல்கின்றார்கள், ஆதம்பாவா தொடர்ச்சியாக இப்படி சொல்லி வருகின்றார், பார்த்தீர்களா, இவர்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவானவர்கள் பலஸ்தீனுக்கு எதிரானவர்கள் என்ற ஒரு பொய்யான பிரச்சாரத்தை இங்கே மேற்கொள்கின்றார்கள். வெட்கமாக இருக்கின்றது. இவர்களுக்கு அரசியல் செய்ய எதுவுமே இல்லை என்ற நிலையில் இப்பொழுது இதை தூக்கி பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆரம்பத்திலே அரிசிக்கு விலை கூடிவிட்டது, முட்டை இல்லை, அது இல்லை, இதுவில்லை, அவர்களின் விருப்பமான அவருடைய மிருகங்களுக்கு கொடுக்கும் விருப்பமான சாப்பாடாக புண்ணாக்கின் விலை குறையவில்லை என்றெல்லாம் ரீல் விட்டவர்கள், அதன் பிறகு அது இது என்று குக்கரல் இட்டவர்கள், எல்லாமே பொய்யாகிவிட்டது என்றதன் பிற்பாடு இந்த ருஸ்தி அவர்களின் ஸ்டிக்கர் ஒட்டிய விடயத்தை அவரும் விடுதலை செய்யப்பட்டு இன்று ஒரு கண்காணிப்புக்குள் இருக்கும் பொழுது அந்த கண்காணிப்பிலே அவர்
மிக உன்னிப்பாக கவனிக்கப்படுகின்றார். அவரை ஒரு கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக அவருக்கான வாராந்த அல்லது 2 கிழமைக்கு ஒரு முறையான போலீஸில் சென்று கையொப்பம் இடுதலை கூட ஒரு தண்டனையாக முஜிபுர் ரஹ்மான் பாராளுமன்றத்தில் பேசும் பொழுது அதைவிட மேலதிகமாக இவர்கள் இன்னும் பல விடயங்களை வைத்து ஏதோ புத்தள மாநகர சபையை இந்த மரக்கட்சி கைப்பற்றுவதன் மூலம் பலஸ்தீனத்துக்கு விடுதலையை எடுத்துக் கொடுப்பதாக உங்களை மடையர்களாக நினைத்து, உங்களை முட்டாள்களாக நினைத்து, உங்களை மூளை செலவை செய்யும் அவர்கள் தயாராகுவதை விட்டு நீங்கள் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இப்பொழுது நடைபெற இருக்கின்றது புத்தளத்துக்கான மாநகர சபை தேர்தல். இதிலே நான் பல முறை சொல்லியது போல ஜனாதிபதி என்பிபி, அரசாங்கம் என்பிபி, நம்முடைய வடமேல் மாகாண சபை ஆளுநர் என்பிபி, நம்முடைய ஒட்டுமொத்த புத்தள தேர்தல் மாவட்டம் என்பிபி, நம் புத்தள தொகுதி என்பிபி, அதை விடவும் நம் கட்சியிலே இந்த புத்தள மாவட்டத்திலே 2 அமைச்சர்கள், ஒன்று நேரடியாக இந்த விவகாரங்களுக்கு பொறுப்பான அமைச்சர், இன்னொருவர் சூழல் வளத்துக்கு விடயங்கள் தொடர்பான உதவி அமைச்சர் என்று எல்லோரும் இருக்கும் பொழுது இத்தகைய ஒரு அரிய வாய்ப்பை தவற விட்டுவிட்டு பொய் சொல்லும் இந்த மரத்துக்கும், பொய் சொல்லும் இந்த யானைக்கும், பொய் சொல்லும் இந்த டெலிஃபோனுக்கும், பொய் சொல்லும் இந்த வாடகை கட்சி இரட்டை கொடிக்கும் அமர்த்தி அங்கொருவர் இங்கொருவராக தேர்ந்தெடுத்து அவர்களை சபையில் வைத்ததன் மூலம் என்ன செய்ய போகின்றீர்கள்? இந்த நிலையில் தான் அவர்கள் இன்னொரு விடயத்தையும் திசை திருப்புகின்றார்கள். ஜனாதிபதி அவர்கள் சொல்லிய விடயம் மிக தெளிவான ஒரு விடயம். களவெடுப்பவர்கள், மத்திய அரசாங்கம் களவெடுப்பதில்லை, ஆகவே எம்முடைய நகரசபை அரசாங்கம் மாநகரசபை ஆட்சியும் கூட களவெடுப்பவர்களுக்கு அங்கே அனுமதி அளிக்கப்பட மாட்டாது அல்லது அவர்களுக்கு உதவி செய்யப்பட மாட்டாது என்ற ஒரு விடயத்தை சொல்லும் பொழுது இவர்கள் அங்கே அதற்கு ஊதி பெருக்கி புதுவிதமான விளக்கத்தை கொடுக்கின்றார்கள். என்பிபி கட்சியை தவிர வேறு எந்த கட்சி ஆட்சி அமைத்தாலும் இதோ ஜனாதிபதி சொல்கின்றார் அவர்களுக்கு போதிய நிதி வசதிகள் ஏனைய வசதி வாய்ப்புகள் வழங்கப்பட மாட்டாது என்று ஒரு வகையான தேர்தல் பயன்காட்டலை செய்கின்றார். அல்லது தேர்தலுக்கு புறம்பான முறையில், தேர்தல் சட்டங்களுக்கு புறம்பான முறையில் அவர் மக்களை ஏதோ ஒரு வகையில் லஞ்ச அடிப்படையில் அவர்களை ஊக்குவிக்கின்றார். எங்களுடைய என்பிபி நிர்வாகம்தான் இந்த நகரசபையை மாநகரசபையை கைப்பற்றுமானால் அப்பொழுது மாத்திரம்தான் உங்களுக்கு உதவி செய்வோம் என்று சொல்கின்றார்கள் என்று கதையை திருப்பி விடுகின்றார்கள். இப்படியான முட்டாள்தனமான கதைகளை நம்பி மக்களே, வாக்காளர்களே, நாம் முட்டாளாக விடக்கூடாது. நாம் திருப்பி சொல்லும் ஒரே ஒரு விடயம் எமக்கு கிடைத்துள்ள அருமையான ஒரு சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை தவறிவிட்டு நாம் ஆகாயத்தை பார்த்து கொண்டு இருக்க முடியாது. இதுவரை காலமும் ஆட்சி செய்த நமது நிர்வாகங்கள் விட்ட பிள்ளைகள் செய்த களவுகள், மறைக்க முயன்ற பொய்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு சாவு மணி அடிக்க வேண்டுமானால் எதிர்வரும் 6ஆம் தேதி நிச்சயமாக புத்தளத்திலே ஒவ்வொரு வட்டாரங்களிலும் நான் என்பிபி அரசாங்கத்தை தான் வேட்பாளர்களை தான் தெரிவு செய்ய வேண்டும். நீங்கள் கேட்கலாம், ஜனநாயகத்தில் எதிர்க்கட்சி என்பது அவசியம். எஸ், அவசியம் அவசியம் அவசியம். ஆனால் இது பாராளுமன்றம் அல்ல. பாராளுமன்றம் வேறு வகையாக இருக்கும் பொழுது, ஜனாதிபதி வேறு வகையாக இருக்கும் பொழுது, மொத்த நாடுமே வேறு வகையாக இருக்கும் பொழுது நாம் 5-6 எதிர்க்கட்சி ஆட்களை இந்த மாநகர சபைக்குள் வைத்துவிட்டு அங்கே புரட்சி செய்ய முடியாது. எதுவுமே நாங்கள் மக்களுக்கு தேவையான எதுவுமே சரியாக செய்துவிட முடியாது என்ற ஒரு சிறு விடயத்தை நீங்கள் விளங்கிக் கொண்டால் நீங்கள் உண்மையிலேயே அறிவுள்ள, புத்தி உள்ள, ஊரின் மேல் நேசமுள்ள, ஊரை நேசிப்பவர்கள், ஊரை காதலிப்பவர்கள், ஊர் மிக வேகமாக அபிவிருத்தி அடைய வேண்டும் என்ற நோக்கத்திலே கர்சனை உடையவர்கள் என்பதற்கு அது ஒரு ஆதாரமாக இருக்கும் என்பதை இங்கே சொல்லிக்கொண்டு, அன்று என்பிபியின் முதன்மை வேட்பாளர் ரின்ஷாட் அகமது அவர்கள் தவறவிட்ட ஒரு விடயம்தான், அவர் புத்தளத்துக்கான திட்டங்களை சொல்லியிருந்தார். புத்தளம் எவ்வாறு நிர்வாக ரீதியிலே பிறப்பிக்கப்படுகின்றது, அந்த ஆளணிகள் எவ்வாறு கூட்டப்படுகின்றது, அதற்கான சேவை விடயங்களை நாங்கள் எவ்வாறு திட்டமிட்டுள்ளோம், புத்தளத்திலே வருமானம் பெறக்கூடிய வகையை என்னென்ன விடயங்களை செய்து கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லிய அதே நேரத்தில் வருமானம் இல்லாமல் மக்களுக்கு இன்னொரு விடயத்தையும் நாங்கள் இங்கே கொடுக்க தயாராக இருக்கின்றோம். அதுதான் ரின்ஷாட் அகமது அவர்கள் சொல்லியது, அந்த ஜிம் என்று சொல்வார்களே, உடற்பயிற்சி நிலையங்கள், அதை நவீன முறைப்படுத்தி அதற்கான தேவையான
அனைத்து அம்சங்களையும் அங்கே கொண்டு வருவதன் மூலம் நாம் இன்னும் பல மக்களுக்கு சேவை செய்வது மாத்திரமல்ல அதிலிருந்து வருமானம் பெறலாம் என்று சொல்லி அதே நேரத்தில் அவர் சொல்லாத ஒரு விடயம்தான் அதை நாங்கள் செய்வதற்கு திட்டம் போட்டுள்ளோம். அதையும் கூட இப்பொழுது வேட்பாளர் முதன்மை வேட்பாளர் ரின்ஷாட் அவர்கள் அனுமதிங்க சொல்கின்றேன். அவர்களுக்கு புத்தளத்திலே ஜிம் என்பது அந்த உடற்பயிற்சி நிலையத்துக்கு பணம் கட்டி செல்ல முடியாத மக்களுக்கு ஆண்களோ பெண்களோ யாருக்கும் பப்ளிக்கான ஒரு ஓப்பன் ஜிம்னாஸ்டிக் ஒரு இடத்தை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். ஓப்பன் ஜிம்னாஸ்டிக் சென்டர் அல்லது ஓப்பன் ஜிம்னாஸ்டிக் பிளேஸ், அதாவது உங்களுக்கு உள் ஆர்ந்த அமைப்பிலே என்னென்ன ஜிம்களில் என்னென்ன உடற்பயிற்சி நிலையத்தில் என்னென்ன வசதிகள் உண்டோ அதில் அறவாசியேனும் வெளியில் வைத்து மக்களுக்கு இலவசமாக அதை பயன்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பை நாங்கள் புத்தள மக்களின் ஒத்துழைப்புடன் உருவாக்குவதற்கு திட்டமிட்டுள்ளோம். அந்த திட்டம் ஏற்கனவே தயாராக உள்ளது. அதன் பிரதிகளை உங்களுக்கு வேண்டுமென்றால் நாங்கள் காட்டலாம். இங்கே மேல்நாடுகளிலே குறிப்பாக இங்கிலாந்திலே ஒவ்வொரு பார்க்கிலும் இப்படியான ஓப்பன் ஜிம்னாஸ்டிக் பிளேஸ் வைத்துள்ளார்கள். அதிலே நாங்கள் எவரும் போய் அங்கே அந்த உடற்பயிற்சிகளை பெற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம், நல்ல ஒரு விடயத்தை உங்களுக்கு விளங்கப்படுத்தி அந்த விடயம் எங்களுடைய என்பிபி கட்சியை தெரிவு செய்வதன் மூலம் நாங்கள் உங்களுக்கு அதை அமைத்து தருவோம் என்று என்பிபி சார்பாக இன்று நான் உங்களுக்கு உத்தரவாதப்படுத்தி கொண்டு உங்களை தாழ்மையாக வேண்டிக் கொள்வது, மிக வினயமாக வேண்டிக் கொள்வது என்னவென்றால், நாம் புத்தியுள்ள வாக்காளர்களாக இருக்க வேண்டும், ஊரை நேசிக்கும் வாக்காளர்களாக இருக்க வேண்டும், இந்த நாட்டை நேசிக்கும் வாக்காளர்களாக இருக்க வேண்டும். அந்த அமைப்பிலே எதிர்வரும் 6ஆம் தேதி என்பிபி என்ற இந்த திசை காட்டி சின்னத்தை ஒவ்வொரு வட்டாரத்திலும் தெரிவு செய்வதன் மூலம் எமது இலக்கை மிக இலகுவாக அடைந்து கொள்ள முடியும் இறைவனின் உதவியுடன் என்ற ஒரு விடயத்தை, ஒரு நல்ல செய்தியை உங்களுக்கு கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். மீண்டும் ஒரு முறை சந்திக்கும் வரை இனிய மாலை வணக்கங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.